வாழ்க நலத்துடன் இன்னைக்கு வந்து டே 64ங்க. இன்னைக்கு காலையில பார்த்தீங்கன்னா, பழைய சோறு தாங்க சாப்பிட்டேன். ஸோ பழைய சோறுமே வந்து நம்ம உடல் உழைப்புக்கு தகுந்தாப்புல தாங்க பழைய சோறு சாப்பிடணும். நெறைய பழைய சோறு சாப்பிட்டுட்டு இருந்தாலுமே அந்த உடம்பு வந்து போட தான் செய்யும். ஸோ நான் வந்து என்னோட உடல் உழைப்புக்கு தகுந்தாப்புல வந்து ஒரு கையளவுக்கு தான் கொஞ்சமா சாப்பாடு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமா அத தயிர் ஊத்தி நெறைய தண்ணி எடுத்துக்குவேங்க. அந்த பழைய சோறு தண்ணி இருக்கு பார்த்தீங்கன்னா, அது நம்ம எவ்வளோ நாள் குடிச்சாலும் நமக்கு உடம்புக்கு வந்து நல்லதுங்க. ஸோ அது வந்து நெறைய ஊத்திக்குவேன். அதுக்கப்புறம் அது தொட்டுக்க வந்து அரைக்கீர கடைஞ்சல் உருளைக்கிழங்கும் பொரியலுங்க. இதுதான் இன்னைக்கு நான் காலையில சாப்பிட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மத்தியானத்துக்கு வந்து கொஞ்சமா சாப்பாடு போட்டு நெறைய முருங்கைக்கீரை பொடி தாங்க நான் போடுவேன். முருங்கைக்கீரை பொடி போட்டுட்டு எண்ணெய் ஊத்த மாட்டேன். அது ட்ரையாவே நான் பெனஞ்சு சாப்பிடுவேன். ஏன்னா ட்ரையா சாப்பிடுறப்ப வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து நல்லா மென்னு சாப்பிடுவோம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க முடிஞ்சா. அதுக்கப்புறம் தொட்டுக்க வந்து சின்ன வெங்காயம், கோவக்காய் கூட்டு, அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் கூட்டு சாப்பிட்டேங்க. அதுக்கப்புறம் வந்து சாயந்திரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்சோண்டு கிரேப்ஸ் சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் நைட்டுக்கு வந்து 4 குட்டி குட்டியா இருக்குங்க எங்க வீட்ல பணியாரம். ஸோ 4 பணியாரம் சாப்பிட்டுட்டு இந்த நாள வந்து நான் முடிச்சுக்கிட்டேங்க. நீங்க என்னென்ன சாப்பிட்டீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா சின்ன லைக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சின்ன லைக்கும் ஷேர் அவ்வளோ சந்தோஷத்தையும் மோட்டிவேஷன் குடுக்கும். ஸோ முடிஞ்சா சின்ன லைக் பண்ணுங்க. வாழ்க வளத்துடன்.